Hi friends, Sendil Construction Company undertook a contract for constructing a building from 1st Jan 2010. A contract price was 1 lakh. He incurred the following expenses. Material issued 6,000. Material in hand at the end 1,000. Wages 5,000. Direct expenses 20,000. Plant purchase 10,000. The contract was completed on 31st June 2010 at the and the a contract price was duly received. Provide a depreciation 20% per annum on plant and charges indirect expenses at 20% on wages. Prepare a contract account in the book of the company. Steel Construction Company undertook a contract for constructing a building from 1st Jan 2010. Okay. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் அவங்களுக்குள்ள வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணது Jan 1 2010 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளவு செலவெல்லாம் போய் அவர் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரு, அதாவது செந்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கிற பர்டிகுலர்ஸில் எப்போவுமே பர்ச்சேஸ் மட்டும்தான் வரும். கிரெடிட் சைடில் இருக்கிற பர்டிகுலர்ஸில் சேல்ஸ் மட்டும்தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அண்ட் க்ளோசிங்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா அது வந்து கிரெடிட். மெட்டீரியல் இஷ்யூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் இஷ்யூடுன்றது பர்ச்சேஸ், ஸோ அது டெபிட் சைட். மெட்டீரியல்ஸ் இஷ்யூடு 6,000 அவுட்டர் காலத்திலே போட்டுடலாம். எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னர் காலத்தில் போட்டு அவுட்டர் காலத்தில் போடுவோம். ஓகேவா? இதில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுவிடும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் இன் ஹேண்ட் அட் த எண்ட். ஃபைனலாக ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள மிச்சமாக இருக்கிற மெட்டீரியல் தான் அட் த எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் எப்பவுமே கிரெடிட் சைடில் மட்டும்தான் வரும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ மெட்டீரியல் அட் த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் வரும். மெட்டீரியல் அட் எண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? நான் சும்மா ஷார்ட் ஃபார்மாக எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கும் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாதனால நான் 1000 அவுட்டர் காலத்தில் போடுறேன். நெக்ஸ்ட் வேஜஸ் டெபிட் சைட் 5,000. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு தான் 20,000. அண்ட் நெக்ஸ்ட்டு பிளான்ட் பர்ச்சேஸ் நான் உடனே கொடுத்துறான். ஸோ பிளான்ட் பர்ச்சேஸ் டெபிட் சைட் 10,000. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வேறு எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? இருக்கு. ஒரு டெப்ரிசியேஷன் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் பிளான்ட்டில் சார்ஜஸ் பண்ண சொல்கிறாங்க 20%. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை வேஜஸில் 20% போட சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் முடிச்சிடலாம். ஸோ பிளான்ட் டெப்ரிசியேஷன் 10,000 அவுட்டர் காலத்தில் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் 10,000ல் 20% போட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஓகே, அப்போ ஒரு பில்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஜானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 month ஆகுது. ஸோ 6 divided by 12 அப்படின்னு போடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 10,000 into 20 into 6 divided by 100 divided by 12 போட்டால் ஆன்சர் 1000 வருது. ஸோ இதை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். டெப்ரிசியேஷன்னாவே என்னது? லெஸ் பண்ணி காமிக்கிறது. ஸோ லெஸ் பண்ணால் 9,000 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு
20% வேஜஸ்ல போட சொல்றாங்க. எதை? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வேஜஸ்ல 20%. அப்போ வேஜஸ் எவ்வளோ? 5000. 5000 into 20%. 1000 வருது. 5000 into 20%. போட்டா 1000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ எல்லா என்ட்ரிஸும் போட சார். ஃபைனலாக கான்ட்ராக்ட் ப்ரைஸ் மட்டும் எழுதுறோம். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1 lakh. அது கிரெடிட் சைடாக மட்டும்தான் வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம கிரெடிட் சைடில் இருந்தால் டோட்டல் பண்ணுவோம். ஸோ 1000 + 9000 + 1 lakh. 1,10,000 வருது. 1,10,000. ஸோ இந்த 1,10,000ஓட இது எல்லாமே மைனஸ் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் வந்துடும். 6,000 - 5,000 - 20,000 - 10,000 - 1,000. ஃபைனல் ஆன்சர் 68,000. ஸோ இந்த 68,000 என்னது? ப்ராஃபிட். இந்த சைடில் வந்தா, அதாவது டெபிட் சைடில் வந்தா ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் வந்தா அது லாஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.